நள்ளிரவு மல்லிகை. அத்தியாயம் 27. யாரும் அசையக்கூடாது என்று சைகையால் தெரிவித்தபடி ஜெயந்தன் இடதுபுறமாக ஒதுங்கி நின்றார். திறந்த கருவறைக் கதவின் உட்புறத்திலிருந்து கால் சிலம்புகளின் ஓசை கேட்டது. பகவதிதான் வருகிறார். ஜெயந்தனின் உதடுகள் முணுமுணுத்தன, மந்திரிப்பது போல். அவர் எந்த திசையை நோக்கி வருவார் என்பது திடமாக தெரியாததால் ஜெயந்தன் ஒரு கணம் தடுமாறினார். அவர் வெளியே வரும்போது யாராவது பார்க்க நேர்ந்தால் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாத தாக்குதல்தான். அப்படி விழுந்தால் திரும்ப உயிருடன் எழுந்திருப்பது சாத்தியம் அல்ல என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எனவே மற்றவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக அவர்களை திரும்பி பார்த்தார். அவர்களது மனமும் உயிரும் துடித்துக் கொண்டிருப்பது அவர்களது பார்வையிலிருந்தே தெரிந்தது. ஏதாவது நடந்துவிட்டால்? சிலம்புகளின் சத்தம் வெளியே வந்தது. அதைத் தொடர்ந்து வேறு சில சத்தங்களும் கேட்பதாக தோன்றியது. கண்ணுக்கு புலப்படாத என்னவெல்லாமோ தங்களை கடந்து போவதாக அவருக்கு தோன்றியது. கோயிலின் படிக்கட்டு வரை அந்த சத்தம் தொடர்ந்தது. ஜெயந்தனும் உடன் வந்தவர்களும் மூச்சை அடக்கிக் கொண்டு நின்றிருந்தனர். அதே நேரம் தேவதத்தன் நம்பூதிரியும் குமாரும் கோயிலின் தென்மேற்கு மூலையில் இருந்தபடி இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஜெயந்தனின் திட்டமும் நோக்கமும் ஏற்கனவே தெரிந்திருந்ததால் மௌனமாக அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். என்ன செய்யலாம்? குமார் தேவதத்தனிடம் கேட்டார். பொறுங்கள், அவர் மெதுவான குரலில் பதிலளித்தார். ஏதாவது சாகசம் செய்து எதிராளிகள் நாகமாணிக்கத்தை கொண்டு போய்விடுவார்களோ என்று பயந்தாள் ஸ்ரீதேவி. குமார் ஸ்ரீதேவியை அருகில் வருமாறு அழைத்தார். அவள் அருகே வந்தாள். அவர்கள் என்ன சொன்னாலும் தயங்காமல் அதை செய்து முடிப்பது என்கிற தீர்மானத்துடன் தான் அவள் வந்திருந்தாள். நாகமாணிக்கம் எதிராளிகளின் கையில் சிக்கிவிட்டால் அது தங்கள் மொத்த பேரையும் பாதிக்கும் என்று அவளுக்கும் நன்றாக தெரியும். ஜெயந்தன் கருவறை வாசலை நெருங்கி உட்புறமாக எட்டிப் பார்த்தார். அதற்குள் அசைந்து கொண்டிருந்த பிரகாசத்தை அவர் பார்த்தார். பிரகாசம் கருவறையின் இருளை ஒட்டு மொத்தமாக விரட்டி அடித்திருந்தது. பகவதி சிலையின் மீது நாகம் இழைந்து கொண்டிருப்பதை ஜெயந்தன் கவனித்தார். இந்த சமயத்தில் இந்த சிலைக்கோ மற்ற விக்கிரகங்களுக்கோ எந்தவிதமான சக்தியும் இல்லை என்பது அவருக்கு உறுதியாக தெரியும். பகவதியின் சக்தி மொத்தமும் கருவறையிலிருந்து வெளியேறியிருந்தது. உள்ளே போம்மா, போய் அந்த விளக்கை இப்படி எடுத்துட்டு வா, ஜெயந்தன் அந்த பெண்ணிடம் கூறினார். அந்த பெண்ணுக்கு மாணிக்கத்தை பற்றியோ நாகத்தை பற்றியோ எந்தவிதமான தகவலும் தெரியாது. அதனால்தான் மாணிக்கத்தை விளக்கு என்று குறிப்பிட்டார். மாணிக்கத்தை எடுக்க முற்படும்போது நாகம் வாயை திறந்தால் மாணிக்கம் அவளது கையில் சுலபமாக விழுந்துவிடும் என்றும் அவர்கள் நினைத்தனர். வரப்போகும் ஆபத்து எப்படிப்பட்டதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. சந்துநாயரும் ஜெயந்தனும் வற்புறுத்தியதால் அந்த பெண் குழந்தை கருவறைக்குள் நுழைய முயன்ற அதே வேளையில் ஸ்ரீதேவியும் அதற்குள் நுழைந்தாள். அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். ஆனால் ஸ்ரீதேவி கருவறைக்குள் நுழைந்ததை யாரும் கவனிக்கவில்லை. ஏனெனில் அவள் அரூபமாக இருந்தாள். பெண் குழந்தை மாணிக்கத்தை நோக்கி கையை நீட்டிய போது நாகம் அவளை கொத்த முயன்றது. அதே நேரம் அதன் வாயிலிருந்து மாணிக்கம் வழுக்கி விழுந்தது. அதை எதிர்பார்த்து காத்திருந்தவளைப் போல் 2 கைகளையும் நீட்டி கையில் விழுந்ததும் அதை எடுத்துக்கொண்டு ஸ்ரீதேவி வெளிப்புறமாக ஓடினாள். அந்த கணத்தில்தான் அங்கு இருப்பது பாம்பு என்று அந்த பெண்ணுக்கே புரிந்தது. அலறி அடித்தவர் அவள் வெளியே ஓடி வந்தாள். யாரும் தொடாமல் பிடிக்காமல் நாகமாணிக்கம் அந்தரத்தில் பயணம் செய்வது போல் ஜெயந்தனுக்கும் சந்துநாயருக்கும் தோன்றியது. அது தங்களது கையை விட்டு போகிறது என்பதை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர். அதற்குள் தேவதத்தனும் குமாரும் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தனர். ஏமாற்றமடைந்தவர்களாக ஜெயந்தனும் கூட்டத்தாரும் கருவறை வாசலிலிருந்து திரும்பி நடக்கத் தொடங்கினர். உண்மையில் கோயிலுக்குள் என்ன நடந்தது என்பதே ஜெயந்தனுக்கு விளங்கவில்லை. காரணம், கருவறைக்குள் தனக்கு எதிராக யாராவது செயல்படுவார்கள் என்பதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இதை எப்படி ஈடுகட்டுவது, உடனடியாக என்ன செய்வது என்பது புரியாமல் ஜெயந்தன் நடந்து கொண்டிருந்தார். தேவதத்தனும் குமாரும் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தனர். நாகமாணிக்கம் அப்போதும் ஸ்ரீதேவியின் கையில்தான் இருந்தது. குமார் அவசரமாக நிலவிளக்கை ஏற்றினார். நாமளும் அங்கேதான் இருந்தோம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. திருமேனி பேச்சை தொடங்கினார். இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நம்ம மேலதான் சந்தேகம் ஏற்படும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த நாகமாணிக்கத்தை நாம எங்கே பத்திரப்படுத்தி வைக்கிறது? இது பகவதியின் வெளிச்சம். இது காணாம போனது தெரிஞ்சதும் பகவதி கோபப்பட போறாங்க, தேவதத்தன் கூறினார். அப்படியானால் இப்பவே இதை திரும்பவும் அங்கே கொண்டு போய் வச்சிடலாம், குமார் கூறினார். பொறுங்க, சட்டுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது, தேவதத்தன் நம்பூதிரி பேசினார்.
ஆனால் குமார் ஏற்றி வைத்த விளக்கின் முன்புறம் சட்டென்று ஒரு தங்க நிற நாகம் ஒன்று வெளிப்பட்டது. இதோ சொந்தக்காரரே வந்துவிட்டார். நாம அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீதேவி அந்த மாணிக்கத்தை அங்க வச்சுடுமா? தேவதத்தன் கூறினார். ஸ்ரீதேவியும் நாகமாணிக்கத்தை உடனே நிலவிளக்கின் முன்னால் வைத்தாள். படத்தை தாழ்த்தி மாணிக்கத்தை நோக்கி வந்த பாம்பு சட்டென்று மறையவும் செய்தது. இங்கே சந்து நாயரும் ஜெயந்தனும் தேங்காய் குடவுனுக்குள் அமர்ந்திருந்தனர். அப்போது நாகம் ஒன்று அவர்களுக்கு முன்பாக வந்தது. அவர்கள் கீழே போட்டிருந்த தளிர் வெற்றிலையின் மீது நாகமாணிக்கத்தை வைக்கவும் செய்தது. சரியான நேரத்துக்கு இது அங்கே போய் சேர்ந்திருக்கு. இல்லைன்னா கோயில் நாகம் அங்கே போயிருக்கும். ஜெயந்தன் வெற்றிலையில் பொதிந்த மாணிக்கத்தை எடுத்து தரையில் வரைந்த யந்திரத்தின் மையத்தில் வைத்தார். இதுவரைக்கும் நான் தோல்வியே அடைஞ்சதில்லை. என் கண் முன்னாலேயே இப்படி ஒரு செப்புடுவத்தை நடக்க விட்டுடுவேனா? சரி, நீ போகலாம் என்று நாகத்தை நோக்கி கூறினார் ஜெயந்தன். அது நிதானமாக ஊர்ந்து மறைந்தது. இனி என்ன நடந்தாலும் சரி, நான் ஜெயித்ததாகத்தான் அர்த்தம். ஜெயந்தன் சந்துநாயரை பார்த்து கூறினார். நாகமாணிக்கம் சரியான இடத்துக்கு போய் சேரலை, நாம எடுத்துட்டோம்ங்கிறதை அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? சந்துநாயர் கேட்டார். வழியே இல்லை. அவ்வளவு கெட்டிக்காரத்தனமா தட்டிட்டு வந்திருக்கோம். எதுக்கும் நாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இந்த மாணிக்கத்தை நாம எங்க பத்திரமா வைக்கலாம்? ஜெயந்தன் கேட்டார். எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உள்ளறையில் வைக்கலாம் இல்லையா? தாராளமா. ஆனா ஒண்ணு, அந்த அறைக்குள்ள உங்களை தவிர வேற யாரும் போகக்கூடாது. அதை பார்த்துக்கலாம். அப்புறம் இப்படி ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கிறதை வேறு யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற நெல்லுக்குள்ளேயே இருக்கட்டும். நெல் போட்டு வச்சிருக்கிற அறையை பூட்டி சாவியை உங்க இடுப்பிலேயே பத்திரமா வச்சிருங்கோ. சந்துநாயர் அதற்கு ஒப்புக்கொண்டார். அவர்களது திட்டப்படியே சற்று நேரத்தில் எல்லாம் நடந்தது. குமாரும் தேவதத்தனும் இல்லத்தின் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தனர். 3வது ஜாமம் முடிவடையும் வேளை பகவதியும் பரிவாரங்களும் நீராட்டை முடித்து கொண்டு திரும்பவும் நேரமாகிவிட்டது. நாகமாணிக்கம் கோயிலுக்கு போய் சேர்ந்து விட்டதா என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார் குமார். விஞ்ஞானத்தை மீறிய இத்தகைய சம்பவங்கள் நிகழ்வதால் முடிந்த வரையில் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதில் அவர் ஆர்வம் காட்டியதில் வியப்பில்லை. ஒரு தடவை நேராவே போய் பார்த்துட்டு வந்துடலாமா குமார் என்று குமார் கேட்டார். அதுக்கென்ன, போயிட்டு வந்தா போகுது. திருமேனி எழுந்திருக்க முயன்றார். அப்போது அந்தரத்தில் ஏதோ ஒன்று பாய்ந்து வருவது போன்ற சத்தம் கேட்டது. தெரு வாசற்படி வரை வந்த சத்தம் அதன் பிறகு கேட்கவில்லை. சற்று நேரத்துக்குள் நாகம் ஒன்று ஊர்ந்து வந்து நிலவிளக்கின் முன்னால் படம் எடுத்தபடி நின்றது. அதன் தலை சற்று அசைந்து அசைந்து தேவதத்தனையும் குமாரையும் மாறி மாறி பார்த்தது. அப்போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதே தேவதத்தனுக்கு புரிந்தது. அப்படியானால் முன்பு வந்த நாகம் ஜெயந்தன் அனுப்பிய போலியா? தேவதத்தன் உண்மையில் மிகவும் வருந்தினார். மேலும் சற்று நேரம் அப்படியே நின்றிருந்த நாகம் பூஜை அறை வாசலில் போய் வளைந்து படுத்து கொண்டது. இதற்கும் நாம் ஒரு தடவை கோயிலுக்கு போய் உண்மையை தெரிந்து கொள்வோம், சந்தேகத்தை தீர்த்து கொள்வோம். வாருங்கள் நம்பூதிரி. விரைவாக நடந்த இருவரும் கோயிலின் படிக்கட்டுகளை தாண்டி மேற்புறம் வந்தனர். அப்போது கருவறையின் கதவு திறந்து கிடந்தது. உட்புறத்திலிருந்து சிலம்புகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள். நன்றி.